ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஏர் ட்ரையர் தான் சரி பண்ண போகிறோம். இந்த ஏர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் கம்பெனியோடது. நான் பழைய இரும்பு கடையிலேருந்து 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ளக் பண்ணியாச்சு. இதை ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணி பார்த்தோம், ஆன் ஆகலை. நம்ம இது என்ன பிரச்சனைன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளக்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட் ஆகலை. நம்மக்கிட்ட வேறு ஒன்று இருக்குது. மன்னிக்கணும், வீடியோ லென்த்து காரணமாக இதை நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வீடியோ கொஞ்சம் சின்னதாக வரும். 2 ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே ஒயர் இருக்கும். அதை பார்த்து அத்துடாமல் பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். அதுதான் சுவிட்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பவர் கேபிள். இந்த கேபிளை தான் நம்ம கரெக்டாக அத்துடாமல் எடுக்கணும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இதில் இருந்தால் தான் நம்ம எதுக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். இப்போ தனியாக வச்சுட்டு இதுதான் பவர் சுவிட்சு. இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வைக்கணும். சுவிட்சு நல்லா தான் இருக்குது. அதில் எந்த ஃபால்ட்டுங்கிற மாதிரி தெரில. பவர் கேபிள்லேயும் எந்த பிரச்சனைங்கிற மாதிரி தெரில. எல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை, இதை நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த ஏர் ட்ரையரோட மெக்கானிக்ஸை பற்றி பேசுவோம். இந்த ஏர் ட்ரையரில் 2 விஷயம் தான். ஒன்று இந்த டிசி மோட்டர், இன்னொன்று ஹீட்டிங் காயில். இந்த டிசி மோட்டர் சுற்றும் போது பின்னாடிருந்து காற்றை முன்னாடி தள்ளும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிக்ரோம் ஒயருங்கிறது ஹீட் ஆகும், பழுக்கும் போது அந்த காற்று வந்து நம்மளுக்கு ஹீட்டாக முன்னாடி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளக் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு டேரெக்டாக கை வச்சிடாதீங்க, அதில் கரண்ட் வந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் லைட் எரியுதானே. இப்போ பாருங்கள் லைட் எரிஞ்சிட்ருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வச்சு பார்க்கலாம். இதில் எந்த லைட்டும் எரியலை. இதில் எதுவும் லைட் எரியலை. நம்ம என்ன பண்ணலான்னா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மல்டிமீட்டரில் நீங்கள் டிசி மோடில் வச்சுட்டு டிசி வோல்டேஜில் செட் பண்ணிட்டு நம்ம பாசிட்டிவில் ஒன்றும் நெகட்டிவில் ஒரு ஒயரையும் நம்ம வச்சு பார்த்தோம்னா அதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறது தெரியும். நம்ம அதுதான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை நல்லா செக் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதில் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், எந்த வோல்டேஜும் வரல. மாற்றி கூட பார்க்குறோம், எந்த வோல்டேஜும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. நம்ம என்ன பண்ணலான்னா வோல்டேஜ் எதுவும் வரல, நம்ம இதை விட்டுட்டு அடுத்து நம்ம பஸர் மோடில் வச்சு நம்ம கனெக்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பஸர் மோடில் வச்சுட்டிங்க எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் பஸர் மோடில் செட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு லைன் சவுண்ட் வருதுங்களா? இப்போ இந்த சவுண்ட் வந்து நம்ம ப்ளக்கில் ஒன்றையும் நம்ம அதோட கனெக்ஷன் ஆன இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு பஸர் சவுண்டு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணும்போது இதில் நம்பர்ஸ் காட்டுது, ஆனால் நம்பர்ஸ் காட்டக்கூடாது, சவுண்டு வரணும். இப்போ இதில் எதுவும் சவுண்டு வர மாதிரி தெரில. நான் கொஞ்சம் வீடியோ ஸ்பீட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரமாக அது செக் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இதில் வச்சு இதோட கனெக்டிவிட்டி நம்ம செக் பண்ணலாம் இன்னொரு ஒயரில். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயரை கனெக்டிவிட்டி செக் பண்ணும்போது இதில் வரல. நம்ம இன்னொரு பக்கம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வருது, சவுண்டு வருது. அப்போ இது கனெக்ஷன் இருக்குது, ஆனால் இதில் வைக்கும் போது இதில் சவுண்டு வரணும், ஆனால் வரல. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா இந்த ப்ளக்கில் தான் மேபி பிரச்சனை இருந்தால் இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டைம் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக அதை இன் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ப்ளக்கில் தான் ப்ராப்ளமா என்னென்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக்கை கட் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக உள்ள சொருவி செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்சை ஆன் பண்ண உடனே மோட்டர் ரன் ஆகுது. பார்த்திங்கன்னா சுற்றுது. அங்கே பாருங்கள், அந்த காயில் கூட ஹீட் ஆகுது, தெரியுதுங்களா?
பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த கம்பி பழுத்துச்சு. அதனால் நம்ம கையில் எடுத்தோம்னா நம்ம கையும் பழுத்துரும். அதனால தான் நான் டிவிஷரில் எடுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம மோட்டரை எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால எனக்கும் ஒரு தயக்கம், ஒரு பதட்டம் இருக்குது. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுல நான் பேசுறதுலையோ நான் எடுத்த வீடியோவில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த டைம் அதை பண்ணும்போது மாற்றிக்கிறேன். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸும் தான் என்னை மோட்டிவேஷன் பண்ணும். அடுத்தடுத்த வீடியோ போட என்னை புஷ் பண்ணும். பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்ளத்தை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக்கில் தான் இருந்திருக்கு. இந்த ப்ளக்கு இனிமேல் அதை கனெக்ஷன் பண்ணியதெல்லாம் மோல்டு ப்ளக். அது ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் வரும் இந்த ப்ளக். இதை வாங்கிக்கலாம். இதை வாங்கி நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோமா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா காற்று வருது. இது நல்லா ஒர்க் ஆகுது. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஃபோர்ஸாக அதை தள்ளுது அப்படிங்கிறது. அதே அளவுக்கு இதில் ஈட்டும் வருது. இந்த அளவுக்கு பாருங்கள் காற்று ஈட்டாக வருது. இதை வச்சு நம்ம ஏதாவது டிஸ்பிளே பேக் மோல்டு ஏதாவது ஓப்பன் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கே இது யூஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு நம்ம ப்ளோயர் கட்டி தான் யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இப்போ ப்ளோயர் இல்லாததுனால நம்ம இதையே ஹீட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ 100% நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம இன்னும் பின்னாடி ஸ்க்ரூ போடல. அந்த 2 ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க.